சிலருக்கு மேச ராசி மேச லக்னம், தனுசு ராசி தனுசு லக்னம், இல்லை கன்னி ராசி கன்னி லக்னம், அப்படி ராசியும் லக்னமும் ஒன்றாவே வரும். சிலருக்கு வேற வேற ராசி லக்னம் வரும். ஒரு எடுத்துக்காட்டா மிதுன லக்னம் தனுசு ராசி, மீன லக்னம் கன்னி ராசி, இப்படி எல்லாம் வரும். இப்போ இந்த ராசியும் லக்னமும் ஒன்றா வர்றதுனால யோகமும், இந்த ராசியும் லக்னமும் 6, 8, 12ன்னு வேற வேற ராசிகளில் வர்றது அல்லது மறைவு ஸ்தானங்களில் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டான ஸ்தானங்களில் வந்ததுன்னா அதனால தோஷமும் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஜோதிட புரளி தான். எப்படின்னா ராசி லக்னம் ரெண்டும் ஒன்றா இருந்தாலும் சரி, அல்லது வேற வேறையாக இருந்தாலும் சரி, அல்லது 6, 8, 12 இருந்தாலும் சரி, அந்த ஜாதகத்துக்கு வந்திருக்க கிரக நிலை என்ன, அதுக்கு நடக்கிற தசாபுத்திகள் என்னென்ன தசாபுத்தி கான்சிக்வெண்ட்டாக நடந்துகிட்டே வருது, அதனால் வரக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய பலன்கள் நல்லது கெட்டது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வருமே தவிர ராசி லக்னம் ஒன்றா வந்ததுனால அதிர்ஷ்டம், தனித்தனியாக வந்ததுனால தோஷம் அப்படின்னெல்லாம் எந்த ஜோதிட புத்தகத்துலையும் இல்லை.